திருவத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கந்திலி தெற்கு ஒன்றியத்தில் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மற்றும் எல்லோர் மனத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வதிரு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசையோடு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருமதி புரட்சி எண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் மண்ணின் மைந்தர் திரு LKS அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நல்லதம்பி அவர்களை ஆதரித்து திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கூட்டணி கட்சி சார்பாக கந்தளி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன், மோகன்ராஜ், துணை சேர்மன் மோகன் ஆகியோர் தலைமையில் தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் CS சரவணன், கந்தளி ஒன்றிய செயலாளர்கள் J ஜமால், யோகநாத், P கார்த்திக் செல்வன் ஆகியோர் ஏற்பாட்டில் மேலும் கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நிர்வாகிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்த வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் G ரமேஷ், மாவட்ட IT துணை M ஹரிகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் L குணபாலன், கந்தளி ஒன்றிய அவைத் தலைவர் K சிங்காரவேலன், T சரவணன், MD குமார், ஒன்றிய பொருளாளர் P மோகன், P மாது, ஒன்றிய துணை செயலாளர் P பிரபு, M முருகேசன், K கணபதி, ஊராட்சி செயலாளர் G அண்ணாதுரை, T செந்தில், P சந்திரசேகர், S சக்திவேல், K ராஜு, சின்னத்தம்பி, மாதேஷ், கோவிந்தன் மூர்த்தி, வெங்கடேஷன், நாகராஜ், B ரா மாணவரணி செயலாளர் R தமிழன், R கேப்டன் ஸ்ரீகாந்த் பாண்டி, மோகன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் மகியம் மகேந்திரன், K கோவிந்தராஜ், சிவகுமார், காளிதாஸ், பாலு, திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் TV நிருபர், கந்தளி ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் C ரமேஷ் ஆகியோருடன் கழக மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நிர்வாகி மற்றும் தேமுதிக தொண்டர்கள், மகளிரணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர் ஒன்றிணைந்து 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊராட்சி பகுதியில் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கப்பட்டது. மேலும் வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு கந்தளி LK காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் தேமுதிக சார்பாக சிறப்பு செய்யப்பட்டு, மேலும் கங்கை கரை பகுதியில் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் தலைமையில் வேட்பாளருக்கு சிறப்பு செய்து கேப்டன் அவர்களின் பாடலுக்கு உற்சாகமாக கழக உடன்பிறப்புகளோடு நடனமாடி வாக்கு சேகரித்தார். சென்ற இடங்களில் எல்லாம் திமுக ஆட்சியின் மற்றும் தேர்தல் அறிக்கையை கூறி வேட்பாளருடன் வாக்கு சேகரித்த நிலையில் பொதுமக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்து வெற்றி சின்னமும் உதயசூரியனுக்கு வாக்கு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் TV மாவட்ட செய்தியாளர் C ரமேஷ். ஒன்று சேர்ந்தது ஒருமித்த சக்தி, இனி ஒளி வீசட்டும் தமிழ்நாட்டின் வெற்றி. முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். இசையட்டும், முழங்கட்டும் முரசு, நம் திசை பெரியவர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்கள் பாதங்களை கொண்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய பெண்களுக்கான ஆட்சி, மாணவர்களுக்கான ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கான ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே கையெழுத்து போட்டது பெண்கள் இலவசமா பஸ் பயணம் செல்லலாம் அப்படின்னு போட்டார். காலை உணவு திட்டம், அரசாங்க பள்ளியில காலை உணவு திட்டம் 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டம். ஒவ்வொரு வகையான உப்புமா போடணுமா, சேமியா உப்புமா போடணுமா, பொங்கல் செஞ்சு போடணுமா அப்படின்னு சொல்லி காலை உணவு திட்டம். கல்லூரியில் போய் காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான்னா அந்த அரசாங்க கல்லூரியில் படிக்கிற மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. புதுமை பெண் திட்டம் சொல்லி அந்த பொண்ணுக்கு 1000. மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார், மாசம் 1000 ரூபாய். OAB 1000லேருந்து 1200 ரூபாயா பண்ணார். அந்த மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயா அறிவிச்சிருக்கிறார். இருக்கிறோம் சார். இப்போ எல்லா ஊர்லயும் என்ன ஏமா பஸ்ல போயிருக்கிறீங்களா? அது எல்லாரும் தான் போறாங்க. எல்லாரும் போறாங்கன்னா நம்முடைய ஆந்திராவில், கர்நாடகா, வேற எந்த மாநிலத்திலும் இலவச பஸ் பயணமே இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்க. ஆக பல்வேறு தரப்பு இந்த குறிச்சி பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தார் சாலை போட்டேன். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு போர் கொடுத்தேன். 2வது முறை இங்கே ஒரு போர் கொடுத்தேன், தண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி. நம்முடைய குடிச்சை ஸ்கூலில் தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துக்கிறேன்.
இந்த 7 வருஷத்துல என்னை பார்க்காத 12வது படிச்ச பசங்களே எவனும் இருக்க மாட்டான். உங்களை வேணா பார்க்காத இருக்கும். ஆனா இந்த 7-8 வருஷமா 12வது படிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போன பசங்க அத்தனை பேரும் என்னை பார்க்காம போற ஒரே பையன் கூட இருக்க மாட்டான். தேவையான வசதிகள். சகோதரிகள் ஒருத்தர் சொன்னாங்க மாட்டு ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு வரணும்னு. 100% வாரத்துக்கு 2 நாள். அதான் உங்களோட என்ன உணர்வு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மாட்டு ஹாஸ்பிட்டல புதுப்பிச்சு கொடுத்தேன் நானே. அது இன்னைக்கு கூட அந்த பழைய ஹாஸ்பிட்டலு ரோட்ல இருக்குது. அது ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. அங்க ஒரு டாக்டர் பையன் அவன் நல்லா சூப்பரா பாக்குறாங்க. எல்லா வைத்தியத்தையும் நல்லா பாக்குறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து பாக்குறான். பிரவீன் அவன் பேரு. ஆக அவன் தான் வந்து அந்த டாக்டர் கேட்டா அப்படி இந்த கட்டடம் எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். உடனடியாக அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி ரிப்பேர் பண்ணி அந்த கேட்டெல்லாம் கிரில் எல்லாம் வச்சு கொடுத்தேன். அரசாங்கம் புதிய ஹாஸ்பிட்டலே நமக்கு கொடுத்துச்சு ஒரு 50 லட்சம் ரூபாயில. ஹாஸ்பிட்டல் கட்டடம் உள்ள கட்டியிருக்கிறோம். உங்களோட கோரிக்கை வாரத்துக்கு 3 நாள் இந்த பகுதியில் ரோட்ல திறக்கிற மாதிரி 100% நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அப்போ நீங்க 100% செய்யறேன். பஸ்ல இலவசமா போனவங்க கை தூக்குங்க. ஆக எவ்வளவு சந்தோஷமா மகளிர்கள்லாம் சொல்றீங்க. முதலமைச்சருக்கு நம்ம அவர் தானே ஆட்சிக்கு வரணும். அவர் தானே 2வது முறை வருவா. இந்த குக்கர்காரன் வருவானா? சத்தியமா வரவே மாட்டான். நன்றி நன்றி. அந்த அக்கா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நன்றி. கை தூக்கி சொல்லுங்க. நமது சின்னம். சந்தோஷமா சொல்லுங்க. நன்றி. ரைட். நன்றிக்கா. ஒன்று சேர்ந்தது ஒருமித்த சக்தி. இனி ஒளி வீசட்டும் தமிழ்நாட்டின் வெற்றி. முரசு கொடுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். முரசு கொடுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். இசையட்டும் முழங்கட்டும் முரசு, நம் திசை மாற்ற வந்ததப்பா ஒரு அரசு. இரு பெரும் தலைமைகள் கைகோர்க்க இந்த இணையற்ற தமிழ்நாடு இன்று சிறக்க. அன்னி தலைமையில் அணிவகுப்போம், நாம் அதிகார பாதையில் நடை போடுவோம். முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, கோவிந்த அப்படியே விட்டுரு, அவ்வளவுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அக்கா ஆளை ஒரே இடத்துல ஏற்று ஊத்திட்டு பிறகு நான் பேசுறேன். அதுதான் முடிச்சிரு. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் சார்பிலும் நம்முடைய சின்ன குனிச்சி வாக்காளர் பெருமக்களின் ஆதரவோடு போட்டியிடுகின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அதிகப்படியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தேர்தல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்கான தேர்தல். யார் முதலமைச்சராக வர வேண்டும்? நம்முடைய தமிழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இல்ல பிரதமரா இருக்கிற மோடியா? ஒரு பிரதமரா இருக்கிற மோடி அடிமை ஆட்சி நடத்தலான்னு பாக்குறாரு. தும்பிட்டியா? சரி, அப்ப மோடி வராது, சுற்று, அவ்வளவுதான். ஆக அன்பு சகோதரிகளே, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய பிரதமர் எதிர்காணியில இருக்கிற பாத்தீங்கன்னா மோடி பிரதமராக இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் எதுவும் செய்யல. ஏரி வேலைக்கு காசு கொடுக்கல, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கல. ஆக எந்த திட்டமா இருந்தாலும் அவங்க அங்க உக்காந்து ஆட்சி செய்யணும். ஒரு அடிமையான ஒரு ஆட்களை வச்சுன்னு, அடிமையான ஆட்கள்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவரை தவிர்த்து அதை விட இன்னும் ஒரு அடிமை யாருமே கிடைக்க மாட்டாங்க அவருக்கு. ஆக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
பல்வேறு திட்டங்களை மகளிருக்காகவும் பெண்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. காலை உணவு திட்டம், அரசாங்க பள்ளியில காலை உணவு திட்டம். மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் அடுத்த மாசம் தேர்தல் அறிவிச்சிட்டாரு. 2000 ரூபாய். பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. ஆக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தேர்தலில் அறிவிச்சிருக்கிறது இல்லத்தரசிகள் கூப்பன் திட்டம். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுப்பாங்க. அந்த திட்டத்துல நீங்க உங்களுக்கு தேவையான பொருள், மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஒரு 5 பொருள் அவங்களே எழுதி இருக்கிறாங்க. இந்த 5 பொருள்ல உனக்கு எது தேவையோ அந்த டோக்கனை போய் கொடுத்துட்டு கடையில நீங்க எடுத்துட்டு வந்துடலாம் பொருள். அதோட மதிப்பு 8000. 8000 ரூபாய்க்கு உள்ள நீங்க அந்த பொருள் நீங்க எதனாலையும் வாங்கிக்கலாம். ஆக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள், நம்முடைய அரசு குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் நம்ம அந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறோம். அந்த ஸ்கூலில் தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சைக்கிள் ஸ்டாண்ட் வேணுமா, ஒன்று பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுக்கணுமா, கட்டி கொடுத்துருக்குது. சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூல்னாவே நம்மளது குனிச்சி ஸ்கூல் தான் சிறப்பாக ஹைஸ்கூல் சிறப்படுது. அதில் பணியாற்றக்கூடிய கட்டட கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பான நிர்வாகிகள். தூய்மை காவலரா பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு 6000 ரூபாயை சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாரு. இந்த டேங்க் ஆப்ரேட்டருக்கு 300 ரூபாய் 500 ரூபாய்க்கு தான் வேலை செஞ்சுன்னுக்குறாங்க ஆப்ரேட்டருங்க. அவங்களுக்கு 6000 ரூபாயை சம்பளம் உயர்த்தி கொடுத்துக்கிறாரு. ஆக எதுவாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னம் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற போது நம்ம அந்த ஜெயிக்கிற சின்னத்துக்கு தான் ஓட் போடணும். தோக்கிற சின்னம் குக்கரு, தோக்கிற சின்னம் விசிலு. எந்த நம்ம காசு நம்மளுடைய ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே போகணும், தோக்கிறதுக்கா போகும் இல்லை. ஆக அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு உங்களுக்காக உழைத்திட, உங்களுக்கு பணி செய்திட, உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்திட. ரேஷன் கடை இந்த ஊரில் வேணும்னு ரொம்ப நாள் வாடகை கட்டடத்தில் இருந்துச்சு. உடனே அந்த இப்போ ரேஷன் கடைன்னு கூட போய் ஓட்டு கேட்டு வந்தேன். ரேஷன் கடை கட்டி நம்ம திறப்பில்லாவும் நீங்கள் தான் வந்தீங்க. ஆக பல்வேறு திட்டங்கள் எடுத்துக்கிட்டு இந்த நிலத்தில் தான் விட்டோம்னு நினைக்கிறேன், எடுத்து விடும். அதுக்கு பர்மிஷனே வாங்க முடியாதுன்னு இருந்தாங்க. ஊர்க்கார் ஒட்டு மொத்த பேரும் வந்தாங்க, ஒரே நாளில் பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். ஆக இங்கே இருக்கின்ற சகோதரிகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்கிறேன். இங்கே இருக்கிற கவுண்டருங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்கிறேன். ஆக உங்களில் ஒருவனாக இருந்து போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. திராவிட மண்ணின் உரிமையை காக்க, தேமுதிக கொள்கைகள் துணை நிற்க, அஞ்சாத சிங்கம் மண்ணி வாராரு, நமக்கு வெற்றி செய்தியை தாராரு. தமிழ்நாட்டின் முன்னேற்றமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் லட்சியமே. கைமாறு கருதாத வள்ளல் அவர், மக்கள்
பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னார், இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர். அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர், அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர், செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர். சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர், சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா, வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா. வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா, வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா, சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா. சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா, சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார், சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார். சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார், சோதனையே வந்தாலும் சுக்கு
நூறாய் உடை தெரிவார். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பெரும் மதிப்பிற்குரிய அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, நம்முடைய குறிச்சி பகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகளே, அன்பு சகோதரிகளே, நம்முடைய இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்தல். நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணுன்றதுக்கான தேர்தல் அல்ல. இந்த தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும், நீங்கள் இங்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும், உதயசூரியன் சின்னத்தில் அளிக்கின்ற வாக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக அளிக்கப்படக்கூடிய வாக்கு. அன்பு சகோதரிகளே, நடைபெறுகின்ற இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்பு சகோதரிகள், பெண்களுக்கான ஆட்சி செஞ்சிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. பெண்கள் இலவசமாக பேருந்தில் செல்ல வேண்டும் என்ற முதல் கையெழுத்து போட்டவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பெண்கள் இலவசமா பஸ்ல போட்டோன்னு அவங்க கையெழுத்து போடல. ஆந்திராவில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் எந்த மாநிலத்திலையும் பெண்கள் இலவசமா பஸ்ல போலான்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போடல. அன்பு சகோதரிகளே, இங்க இலவசமா பஸ்ல போனவங்க கை தூக்கணும். ஆக அன்பு சகோதரி எல்லாருமே நீங்க அந்த திட்டத்துல போயிருக்கிறீங்க, இலவச பஸ் பயணம். நம்முடைய அரசாங்க பள்ளியில காலை உணவு திட்டம் 1லிருந்து 5வது படிக்கிற அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அளிக்கிறாங்க. கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்க கல்லூரியில நீ போய் படிடா, வந்து படி, அம்மாவை காசு கேட்காத, அப்பாவை காசு கேட்காத படிக்கிறதுக்கு
நான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற 28 லட்சம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார். இந்த 1000 ரூபாய் ஊக்கப்படுத்தி கொடுக்கறதுனால இந்தியாவிலே உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. ஆக இந்தியாவில் இதுல மத்திய அரசாங்கத்தோட கணக்கு, இந்தியாவில் உயர்கல்வியில காலேஜ் போய் படிக்கிற பசங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாடு தான் முதன்மையான இடத்துல இருக்கு. பல்வேறு திட்டங்கள். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு இருக்கிறார். விடுபட்டவங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த மகளிர் உரிமை தொகையை இப்ப 2000 ரூபாய் உயர்த்திட்டார். அடுத்த மாசத்துல இருந்து 2000 ரூபாய் உயர்த்தினார். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் நேரத்துல 3000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுத்தாரு. மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு 5000 ரூபாய் அந்த குடும்ப அட்டைக்கு கொடுத்தாரு. அரசு ஊழியராக இருக்கிற அரசாங்க பணி செய்கின்ற அரசு ஊழியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையே செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆக மகளிருக்கு செய்யறாரு. 2 லட்சம் விவசாய பம்ப் செட்டுகளுக்கு இலவச கரண்ட் கொடுத்திருக்கிறார் இந்த 5 ஆண்டுல. அதுக்குள்ள 10 ஆண்டுல அவங்க 1,70,000 இணைப்பு கூட கொடுக்கல. ஆனால் இந்த 5 வருஷத்துல விவசாயிகளுக்கு 5 லட்சம் விவசாய கரண்ட் இலவசம் கொடுத்திருக்கிறார். ஆக பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை காலை உணவு திட்டம் மாணவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு படிடான்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அரசு ஊழியருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கையில இல்லத்தரசிகள் கூப்பன் ஒரு திட்டம், அந்த திட்டத்தோட மதிப்பு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் ஒவ்வொரு ரேஷன் கடை கார்டு ஒரு அட்டைக்கும் அடுத்த மாசம் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த இல்லத்தரசிகள் கூப்பன்ல 5 வகையான பொருட்களை நீங்க வாங்கலாம். யார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அண்ணையாய் அண்ணையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய நல்லாதரவு பெற்ற வேட்பாளரும், அதற்கு மேலாக தாய்மார்களின் நல்லாசி பெற்ற வேட்பாளரும் அண்ணன் நல்ல தம்பி அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலே பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் அண்ணன் நல்ல தம்பி அவர்கள். இந்த பகுதிவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் உழைப்பேன், உங்களுக்காக நான் சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்று உத்தரவாதத்தோடு அருமையான நல்ல தம்பி அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களுடைய வாக்குகள் அனைத்தையும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எந்த சின்னத்திற்காவது நம்ம எதிரே இருக்கின்ற வேட்பாளர்கள் யாராவது வந்து பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த உங்கள் உயிரினும் மேலான ஒவ்வொரு வாக்குகளையும் நீங்கள் வீணடிக்க கூடாது. எதிராளிகள் வீணாக போவதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்குகளும்
உதய சூரியன் சின்னத்திற்கு பதிந்தது என்ற வரலாற்றை பதிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இங்கே களத்தில் இருந்து பணியாற்றினார்கள். அதனால் இந்த அத்தனை வாக்குகளும் உதயசூரியன் சின்னத்துக்கு விழுந்தது என்ற வரலாற்றை பதித்து இப்பொழுது வெற்றி வேட்பாளர் உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்பார். அன்பு சகோதரர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய தோழமை கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். நம்முடைய வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகளே, தாய்மார்களே, கேட்டனின் இதயம் எங்கள் அண்ணியார், புரட்சி தீபம் ஏந்தி வரும் புதுமை பெண்ணுங்கள் அண்ணியார், புயலையும் எதிர்த்து நிற்கும் புரட்சி பெண்ணுங்கள் அண்ணியார். தமிழக அரசியலில் கேப்டனின் கரம் வலுப்பெற செய்திடும் புனித பெண்ணுங்கள் அண்ணியார். சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நீங்க அளிக்கின்ற ஒவ்வொரு ஓட்டும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஓட்டு. இங்க உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். காரணம், பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஆட்சி நடத்தினார். அவர் செஞ்ச 5 வருஷத்திலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. காரணம், பெண்கள் இலவசமா பஸ்ல போலாம் அப்படின்னு முதலமைச்சர் இருக்கிற பல்வேறு முதலமைச்சர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பெண்கள் இலவசமா பஸ்ல போலான்னு சொன்னார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த தேர்தலில் 2000 ரூபாய் அதை உயர்த்தி கொடுத்துட்டார். ஓஏபி வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாயா ஓஏபி காசு பண்ணிட்டார். இங்க இருக்கின்ற அந்த ஸ்கூல்ல காலை உணவு திட்டம், அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு 1ஆவதுல 5ஆவது வரைக்கும் காலை உணவு திட்டம் கொடுத்தார். பொங்கல் போடணும், சேமியா உப்புமா போடணுமா, ரவை உப்புமா போடணுமா, ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு 5 நாள் பல்வேறு வகையான உணவுகளை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தார். அந்த 1ஆவதுல 5ஆவது போட்டதை இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆவது வரைக்கும் பண்ணியிருக்கிறார். ஆக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்வதை சொல்வார், சொல்வதை தான் செய்வார். காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு கடையிலனாலும் எந்த கடையிலனாலும் நீங்கள் அந்த பொருள் வாங்கிக்கலாம். ஆக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், பெரியார் வட்டம் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்து உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மாற்றியெல்லாம் ஓட்டு போட்டதே கிடையாது. ஆக அன்பு சகோதரிகளே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு இந்த முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வேண்டும், உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார், அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார்.